ஹாய் guys, இன்னைக்கு நம்ம வெல்கம் டு சம்தியோட 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்ம தான் காட்டுவாங்க. அவங்க மவுண்டெயினில் சில பொருளாக ப்ளக் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோட வாய்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரி ஏப்ரல் மாதம் ஆனாலே பார்த்தீங்கன்னா அன்இன்வைட்டட் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோஜுக்கு வருவாங்க. அவங்க மலையோட மட்டும் வர மாட்டாங்க, அவங்க கூட சேர்த்து ஒருத்தவங்களை கூட்டிட்டு வருவாங்க. ஹீரோட வாய்ஸ் பார்த்து நம்மளுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ கூட ஹீரோட அப்பா பார்த்துட்டு நீங்கள் 2 பேர் திரும்பி ஒன்று சேர்ந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த சீன் தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோவும் என்னப்பா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுன்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வருவாங்க. அம்மாவும் நீ எங்கே போனேன்னு சொல்லி கேட்கும்போது பதில் சொல்லாமல் ரூம்குள்ளே போவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு அந்த சைடு ஹீரோ அப்பா நிற்கிறத பார்ப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா முறைச்சிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறத அம்மாவும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த சைடு ஹீரோவும் ஏன் அப்பா இப்படி பண்ணுறாருன்ட்டு அவங்க பின்னாடி போவாங்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே இருக்கும்போது அம்மாவும் பார்த்தீங்கன்னா பேசலான்னு சொல்லி வருவாங்க. இந்த மாதிரி நீன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஹீரோனும் அம்மா அந்த ட்ரையலுக்கு போயிட்டு வந்தால என் காலில் ரொம்ப வலிக்கிறதுனால எந்த வேலையும் பார்க்க முடியாது, தூங்க போறேன்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க. அம்மாவும் எதுவும் சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து வந்துடுவாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோட அப்பா தான் காட்டுவாங்க. அவரும் உட்காந்து தனியாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி வந்துட்டு லைட்டை போட்டு விட்டேன், ஏன்பா தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் நம்ம சைட் டிஷ் இல்லாமல் ட்ரிங்க் பண்ணுறீங்களா, இந்தாங்க அதை வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அப்பாவும் எனக்கு குக்கும்பர் பிடிக்காதுன்னு தெரியும்ல, இல்லை இருக்கு என்னால் சாப்பிட முடியாதும்பாங்க. அவரும் சரி போங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இந்த மாதிரி நீங்கள் இன்னும் அவளை வெறுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்பாவும் ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே உட்காந்துட்டு கதவு திறக்காத மாதிரி இருக்கும். வெளியில ஹீரோ உட்காந்து கதறி அழுதுட்டு இருப்பாங்க, ப்ளீஸ்ப்பா இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. இவரோட துணிலாம் பார்த்தீங்கன்னா வெளியில எரியப்பட்ட மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து வந்துடுவாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டில் தான் கட்டுவாங்க. அப்பாவும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அக்கா பின்னாடி வந்துட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியான்னு சொல்லி கேட்பாங்க. அப்பாவும் வந்துட்டு நீ ஏன் அப்படி கேட்குற, அந்த மாதிரி எதுவும் கிடையாதுப்பாங்க. அக்காவும் அப்புறம் நீங்கள் எதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, அம்மா வெளியில் வர மாட்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்பாவும் இது என்ன ஒரு குத்தமாக இருக்குது, என் பொண்டாட்டிக்கு நான் கொண்டு போய் தண்ணி கொடுக்கக்கூடாது அமைதியாகிடுன்னு சொல்லிட்டு அவரு பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே ஓடி வந்துடுவாங்க. அம்மா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கண்ண நேரத்தில் நான் மாட்டியிருப்பேன் தெரியுமா, பொண்ணு கேள்வி கேட்டான்னு சொல்லி சொல்லும்போது அம்மாவும் மறைப்பாங்க. அப்பா நான் மாட்டியிருப்பேன் தான் சொன்னேன், ஆனால் சமாளிச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு நம்ம மறைச்சு வச்சிருக்க போகிறோம், உன்னோட ஹார்ட் ப்ராப்ளத்தை பற்றி வீட்டில் சொல்லிடலாமேன்னு சொல்லி சொல்லும்போது அம்மாவும் இங்கே பாருங்க இன்னும் எனக்கு சரியான நேரம் கிடைக்கல, நேரம் கிடைக்கும் போது நானே அவங்க கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்பாவும் ஆனால் இதெல்லாம் மறைச்சு வைக்கிற சமயம் இல்லை, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேங்கும் போது அம்மாவும் எனக்கு என்ன ஆக போகுது, நான் இறந்தா நான் ஜாலியாக இறந்து போய்க்கிறேன்னு சொல்லும்போது அப்பா திட்டுவாங்க. இல்லை இல்லை உன்னால எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மாவும் இங்கே பாருங்க அது இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவை மீட் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அப்பாவும் என்னாச்சு ஹீரோனை ஏதாச்சும் சொல்லிட்டானா, அவனுக்கு இங்கே ஹீரோன் இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு ஏதாச்சும் சொன்னானா, அவங்க 2 பேரும் தான் டேட் பண்ணலையே, அவனுக்கு இன்னும் இப்போ பிரச்சனையாமா, பேபி அவங்க சிவலுக்கு போயிட்டு வந்தது அவனுக்கு தெரிஞ்சிருச்சா, ஹீரோன் எப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் வேணா போய் பேசிட்டான்ட்டு இவர் படப்படன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மாவும் இங்கே பாருங்க எதுவும் இல்லை, நீங்கள் அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், அவளை ஃப்ரீயாக விட்டுருங்கப்பாங்க. அப்பாவும் நீங்கள் 2 பேரும் ஏன் இன்னும் ஹீரோ அப்பாவை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவனை விட்டுற வேண்டியதானேன்னு சொல்லி சொல்லும்போது அம்மாவும் அது முடியாதுன்ட்டு பின்னாடி உள்ள ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து நான் பார்ப்பாங்க. நம்மளுக்கு வெளியில் ஹாலில் தான் கட்டுவாங்க. இவங்க 3 பேர் டிவி பார்த்துட்டு இருக்க சமயத்துல நியூஸ்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா ஏஎஸ் குரூப் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இப்போ சரிவாய் நோட் கொண்டுட்டு இருக்கு. 2019 இவங்க மருமக பார்த்தீங்கன்னா இவங்க மேலே பார்த்தீங்கன்னா அபியூஸ் ஆஃப் பவர்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மாமா கம்பெனி பற்றின நியூஸ் தான் வந்துட்டு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அக்கா பார்த்து டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. இதை யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல தங்கச்சி அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி நேற்றையே நான் ஆன்டின்னு சொல்லி கூப்பிட்டேன், இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நம்ம 2 பேரும் அம்மா பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சேன்னு சொல்லி கேட்கும்போது பொண்ணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அந்த சமயத்தில் உங்களை ஆன்டின்னு கூப்பிடணும்னு தோணுச்சு அதனால தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு பொண்ணு அங்கேருந்து வந்துடுவாங்க. அக்காவை இதை கேட்டிருப்பாங்க இல்லையா என்ன விஷயம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தங்கச்சியை பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அவங்க பண்ண தாங்கி பிடிச்சிருப்பாங்க அந்த விஷயத்த சொல்லும்போது அக்காவும் ஷாக் ஆகிட்டோம். நீங்கள் 2 பேரும் என்ன டேட் பண்ணுறீங்களான்னு சொல்லி அக்கா கேட்கும்போது தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் கிடையாதுக்கா, அவர் கார் வந்தனால என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணாரு அவ்வளோதான் சொல்லி சொல்லுவாங்க. அக்காவும் சரி ஓகே அவன் யாருன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஏதோ டால்ஃபின் சென்டர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்பாங்க. ஓகே நம்ம பொண்ணு முன்னாடி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, ஏன்னா அவள் இன்னும் குழந்தை தானே, உன் கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா அவளுக்கு ஒரு மாதிரி தானே ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு அக்காவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்துச்சு நம்மளுக்கு பொண்ணு தான் காட்டுவாங்க. அவங்களும் அந்த பைனாக்குலரை பார்த்துட்டு டால்ஃபின் பற்றி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஜாலியாக படுத்து தூங்குவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பொண்ணு பேர் சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் தான் பயன்படுத்துகிற மாதிரி வந்து நிற்பாங்க. அந்த குழந்தை கூட கத்திருக்காது, ஆனால்
தங்கச்சி பக்கத்தில் முழிச்சு பார்த்துட்டு பேனு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணியிருந்தனால ட்ரிங்கிங் டானிக் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துப்பாங்க. நம்மளுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா மம்மிஸ் கேங் தான் காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினை டேட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சண்டேவும் இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டால் லைட்டாக கடுப்பாயிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி எப்படி அவங்க டேட் பண்ணாமல் இருக்க முடியும்? இந்த மாதிரி 2 பேர் வேலை சியோலுக்கு ஒன்றா தானே போயிருக்காங்கன்ட்டு குங்டியோட அம்மா சொல்லும்போது சண்டேவும் திரும்பிட்டு இந்த மாதிரி நானும் தான் அவங்க கூட சியோலுக்கு போனேன்பாங்க. அப்போ கண்ணாடி போட்டம்மா நான் சொன்னேன்ல அவங்க 2 பேரும் டேட் பண்ணல, சும்மா ஃப்ரெண்ட்லி ட்ரிப்பாக தான் போயிருக்காங்கம்பாங்க. அப்போ குங்டியோட அம்மாவும் சண்டே கிட்ட வந்துட்டு டேய் தம்பி, உனக்கு என்னடா அறிவு இல்லாமல் போச்சா? அவங்க 2 பேருமே கப்பிள்ஸு. அவங்களுக்கு நட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தோணலையே அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு சண்டையை பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவரும் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க சமயத்தில் அம்மா நிற்கிறத பார்ப்பாங்க. அம்மா கிட்ட வந்துட்டு என்னம்மா ஏதோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அம்மாவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவோ இந்த மாதிரி உங்களை பார்த்துட்டு தான் வந்தேன், நெட்டுக்கு கிளாட் கொடுக்க வந்தேன்பாங்க. அம்மா எனக்கு அதெல்லாம் வேண்டாம்டா சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோ அம்மா நீங்கள் அந்த ஃபுட்டு கொடுத்தீங்களா அதெல்லாம் நானே சாப்பிட்டேன் தெரியுமான்னு சொல்லி சொல்லும்போது அம்மா உங்கள் அப்பா சாப்பிட்டாரான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் இல்லைம்மா அது நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னு நினச்சி நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அம்மாவும் சரி விடுன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி ஹீரோயின் ஊருக்கு வந்துட்டுருக்கா, நீ அவளை மீட் பண்ணாதுன்ட்டு. அதே மாதிரி ஹீரோயினும் நம்ம 2 பேர் சியூல் போன விஷயத்த சொல்லாதேன்னு சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அம்மா கிட்ட இந்த மாதிரி என் மேலே நீங்கள் கோவமாக இருக்கீங்களா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா முறைச்சிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த யோசிச்சுட்டு இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுமாங்க. அப்போ ஹீரோ சிரிச்சுட்டு ஓகேம்மா நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க டைவிங் போவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க தாத்தா பாட்டி இருக்கிறத பார்த்து வணக்கத்தை வச்சுட்டு இவங்க கிட்ட பேசுறதுக்காண்டி வருவாங்க. மம்மிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக அவங்க வெல்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சண்டேவும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ அம்மாலாம் என்னடா ஆச்சு நீங்கள் 2 பேர் சண்டை போட்டிங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி எதுவும் கிடையாதும்பாங்க. இவர் பார்த்து இந்த ஃப்ளவர் பட்டன் கார்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, இது கண்ணாடி போட்டு அம்மா பார்த்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஹீரோயின் அம்மா மேலே ரொம்பவே அக்கறை, அவன் பையன் மாதிரி டேக் கேர் பண்ணிக்கலே இந்த கிளாத்தை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ கும்டியோட அம்மாவும் இந்த மாதிரி நீ ஒன்றும் ஹீரோனோட அம்மாவுக்கு மகனாக இருக்க வேண்டாம் மருமகன் ஆயிடுன்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவும் வந்திருப்பாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சண்டேவும் இருக்காங்க இல்லையா, அம்மாவை பார்த்தோன்னே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி பக்கத்தில் ஓடி வருவாங்க. ஹீரோவும் சண்டேவும் மாறி மாறி பார்த்துப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது மம்மிஸ் கேங்கும் சண்டே என்ன பண்ணிட்டு இருக்கா அங்கேருந்து தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சண்டே அங்கேருந்து வந்தோடனே சண்டேயோட அம்மாவும் என் பையன் ஒரு நாளும் பண்ண எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதில்லை, ஆனால் ஹீரோயின் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான் பாருன்னு சொல்லும்போது அங்கே உள்ள எல்லாரும் அவன் பண்ண நல்ல பிஸ்னஸ் மேன், யார்கிட்ட இருந்து நிறைய ஃபிஷ் கிடைக்குமோ அவங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பெயின் ஆகும் போல அது மேலே கை வைப்பாங்க. ஹீரோ வரதை பார்த்துட்டு நார்மலாக சும்மா கை வச்ச மாதிரி நடிப்பாங்க. ஹீரோ வந்து அந்த ஃப்ளாட் பேட்டர்ன் பண்ண போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாரும் ஃபிஷிங்க்கு போகும்போது இவரும் எல்லாம் சேஃபாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நின்று டாட்டா கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவரோட ஹெட் கிட்ட இருந்து கால் வரும், டே போது கை வரைக்க போது உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா சிசிடிவி கேம் மூலமாக அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ஃபோன் பேசி முடிப்பாரு. அப்போ இந்த சைடு ஹெட் பார்ட்டின்னு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோட அப்பா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹீரோ எப்படியாச்சும் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் பாருங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அந்த அசிஸ்டன்ட்டும் இந்த மாதிரி ஹீரோ தான் போக மாட்டேன்னு சொல்கிறான்ல, நீங்கள் அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஹெட் என்ன சொல்லுவான்னா இது ஒன்று ஹெட் குவார்ட்டர்ஸான ஃபார்ம் கிடையாது, சுவிட்சர்லாண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபார்ம், ஹீரோட ட்ரீமே அங்கே போகிறது தான், அதுக்கான ப்ராசஸிங்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஹெட் இந்த சைடு பேசிகிட்டு இருப்பாரு. நம்மளுக்கு இந்த சைடு பண்ண ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்களும் ரூமுக்கு வந்து பார்த்தா ஜன்னலில் ஏதோ இருக்க மாதிரி இருக்கும். எடுத்து பார்த்தா ஹீரோ தான் வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி சண்டேல கண்டுபிடிக்கிறதுக்கு இது நல்ல வழியாக இருக்கும், இது உன்னோட கிஃப்ட் ஃப்ரம் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த பேம்ப்ளெட் தான் இந்த எக்ஸிபிஷன் வருது இல்லையா, அதுக்கான பேம்ப்ளெட். இது ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சண்டே வருவாங்க. ஹீரோயின் சண்டே பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த சைடுன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் சும்மா வாக் போகலான்னு வந்தேன், நீ இருக்கிறத பார்த்து இங்கே வந்தேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் நீ வெயிட் பண்ண நானும் வரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சண்டே வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஆப்போசிட்டில் தானே ஹீரோவோட வீடு இருக்கும், அந்த வீட்டையும் ஹீரோயின் ரூமையும் பண்ணால் மாறி மாறி பார்த்துட்டு இவர் எதையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்தோடனே இவங்க நடந்து போவாங்க. அப்போ ஹீரோனும் அடிக்கடி உன்னை என் வீட்டு பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கே என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அவரும் ஏதோ சொல்ல வருவாங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி நடந்து போகணும்னு சொல்லிட்டு அந்த பிளானை சொல்லிட்டு இருப்பாங்க. சண்டேவும் நீ எதுக்கு இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்க, எப்படி கால் போதோ பாதை இருக்கோ அதை வெளியே நம்ம போயிட்டே இருக்கலாமேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் இந்த மாதிரி நான் மெயின்லேண்டில் வளர்ந்தேன், அதனால எங்களுக்கு ஒவ்வொரு டைமும் பண்ணால் ரொம்பவே ஸ்பீஷியஸ், அதனால எல்லா பிளானும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டு வச்சுருப்பேன், அதுபடி தான் போகணும்னு சொல்லும்போது ஆமாம் ஆனால் இது பார்த்துட்டு
இதுதானே உன்னோட ஹோம் டவுன் ஓகேவா, உன்னையெல்லாம் வந்தனால நீ இன்னும் மெயின்லேண்ட் பொண்ணு கிடையாதுன்ட்டு கிண்டல் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா இவங்க ஜாலியாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோனோட அம்மாவை தான் காட்டுவாங்க. அவங்க கடலில் போய் அந்த பாசிலாம் எடுத்துட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியாமல் கையிலே பார்த்தீங்கன்னா காயமாயிடும். இவங்க பார்த்தீங்கன்னா மேலே வருவாங்க காயமானனால, பார்த்தா பெரிய அலை வர மாதிரி இருக்கும். இந்த சைடு அந்த கரைக்கடல் ஓரமாக தானே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பாட்டி உட்காந்துருப்பாங்க. அவங்களும் அந்த கடலை பார்த்து ஷாக்காகி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோட ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. ஹெட்டும் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது, நீ அப்ளை பண்ணு, உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெஷர் பண்ணுறாருன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் ஏன் அப்பா இதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே சிசிடிவி கேமில் அந்த அலை வந்ததாகட்டும் ஹீரோனோட அம்மா அங்கே இல்லாத மாதிரி இருக்கும். ஹீரோ ஷாக் ஆகிட்டு அது பக்கத்தில் வந்து பார்ப்பாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோன் அம்மாவை தான் காட்டுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா டீப் ஆழத்துக்கு வந்துருவாங்க. அவங்களால ஸ்விம் பண்ணவே முடியாது. செஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டோட அம்மா பார்த்தீங்கன்னா அம்மாவை காப்பாற்றி மேலே கொண்டு வந்துடுவாங்க. இந்த சிசிடிவி கேம் மூலமாக ஹீரோ பார்த்துட்டு அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோயினும் சண்டேவும் தான் காட்டுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வாக் முடிச்சு அந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சண்டேவும் ஹீரோனை பார்த்து இந்த மாதிரி நீ எதுவுமே சாதிக்கலேன்னு சொல்லி நினைக்காத, உனக்கான டைம் கண்டிப்பாக வரும், நீ யாரை நீ ப்ரூவ் பண்ணுவ, அதனால எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்படாமல் ரிலாக்ஸாக இரு சொல்லிட்டு இவர் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஹீரோனும் டே நீ எப்பத்துலேருந்து தான் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு அவள் தலையெல்லாம் பிடிச்சி கலைச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அம்மாங்களாம் வந்திருப்பாங்க. அங்கே போய் பேசலாம்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு வரும்போது கும்டியோட அம்மா ஹீரோனை பார்த்துட்டு இங்கே பாரு, இங்கே வா உங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்டுச்சு தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், நான் கண்ணாடி போட்டு அம்மா பார்த்துன்னா அம்மாவை சேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனும் பக்கத்தில் வந்துட்டு அம்மா காயப்பட்டிருக்கேன், அம்மா என்னாச்சு ஓகேவா உங்களுக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அம்மாவும் ஓகே தான்மா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ அம்மாவோட பொருள் பார்த்தா ஹீரோன் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி தூக்கும்போது அவங்களால தூக்கவே முடியாது. அம்மா சைடில் போ நானே தூக்கிட்டு வரேன்ட்டு அவங்க அசால்ட்டாக தூக்கிட்டு ஹீரோனை பார்த்தா பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அம்மா டைட்டாக பிடிச்சிக்கோன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் அம்மா நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அம்மாவும் யாருக்கு தான் அவங்க பண்ணுற வேலை பிடிக்காது, இதுதான் பார்த்தா நம்மளுக்கு சோறு போடுதுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் அம்மா அதான் நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, இந்த வேலையெல்லாம் வேண்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனோட அம்மாவும் நான் சாகிற வழி இந்த வேலை பண்ணுவேன், நான் சம்பாரித்து நான் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சம்பாரித்து கொடுக்குற காசுக்கு நான் டிசர்விங் கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோ நீங்கள் ஏமா அப்படி பேசுங்க, அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்ட்டு இவங்க பண்ண வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது ஹீரோன் அம்மாவுக்கு பண்ண செஸ்ட் பெயின் ஆக ஆரம்பிக்கும் போல் அவங்க கை வைக்கும்போது ஹீரோனும் அம்மா ஓகேவா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அம்மாவும் சமாளிக்கணும் இல்லையா, இல்லை இந்த மாதிரி நான் காஃபி குடிச்சேன்னா அதனால தான் அதை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனும் அதுக்கு தான் உங்களை காஃபி குடிக்கக்கூடாதுங்கிற என் பேசி நீங்கள் எங்கே கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா ஓகே நீ வீட்டுக்குள்ளே போ நான் வரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு டப் எடுத்துகிட்டு வெளியில் வருவாங்க. ஆனால் ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த டப்பை தூக்கிட்டு வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். இவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தா ஹீரோ வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்த செல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வருவாங்க. இது ஹீரோன்னு பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த பொருள் அங்கே இருக்கிறத பார்த்து கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு பார்த்தா அவர் வீட்டுக்குள்ளே போவார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாமா தான் கட்டுவாங்க, அதை தீம் பார்க் கட்ட போகிறாங்க இல்லையா, அந்த சைட்லாம் பார்த்துட்டு மேனேஜர் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு தங்கிட்டே இருப்பாங்க. மேனேஜரும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது மாமாவும் இந்த மாதிரி நீ அக்கா கூட இன்னும் டச்சில் இருக்கியா, அவள் என்ன உங்ககிட்ட சொன்ன, இந்த மாதிரி ஜோஜோவில் ஏதாச்சும் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லி கேட்கும்போது மேனேஜரும் இந்த மாதிரி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது சார், இனி எதுவும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி போகும்போது மாமாவும் ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு ஏதாச்சும் அவள் சொன்னாலான்னு சொல்லி கேட்கும்போது மேனேஜரும் ஆமாம் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களை அவங்க கண்ணு முன்னாடி வராமல் பார்த்துக்க சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு நம்மளுக்கு அக்கா தங்கச்சி குழந்தைய தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா பைனாகுலர் மூலமாக டால்ஃபினை பார்க்கலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கும் பார்க்க முடியாது. வருத்தமாக பார்த்தா கீழே இறங்குவாங்க. அப்போ தங்கச்சியும் எப்பத்துலேருந்து டால்ஃபின் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது அப்படி கிடையாது, இந்த ஜோஜோவில் பார்த்தா டால்ஃபின் நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால சும்மா பார்க்கலாம் ட்ரை பண்ணேன் அவ்வளோதான் சொல்லிட்டு பொண்ணும் பார்த்தா முன்னாடி நடந்து போவாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாமாவும் சைட் சீயிங் சொல்லிட்டு சந்தடி பக்கமாக வந்துட்டு இருப்பாங்க. மேனேஜரும் இந்த வழியாக எதுக்கு வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வேலை இருக்கு அதனால வர மற்றபடி எதுவும் கிடையாதுன்ற வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சைடு குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டேஹா நிற்கிறத பார்ப்பாங்க. அவங்க பக்கத்தில் ஓடி வருவாங்க. டேஹாவும் நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி இன்றைக்கும் என்னால் அவங்கள பார்க்க முடியலம்பாங்க. அவரும் பார்த்தா கழுத்தில் பேனாக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு ஓ நீ நான் சொன்ன பற்றி சொல்லியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தங்கச்சி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வருவாங்க. அக்காவும் யார் அதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது டேஹாவும் தங்கச்சி வந்ததை பார்த்துட்டு இந்த மாதிரி உனக்கு டால்ஃபினை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உன் ஆன்ட்டி கூட டால்ஃபின் சென்டருக்கு வந்து கற்றுக்கோன்னு சொல்லி சொல்லும்போது தங்கச்சியும் இந்த மாதிரி நான் அவளோட ஆன்ட்டி கிடையாதுன்னு சொல்லும்போது பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே பார்த்தீங்கன்னா அக்கா பக்கத்தில் ஓடி வருவாங்க.
சொல்லுவாங்க. அந்த வழியா பார்த்தீங்கன்னா மாமாவும் வந்திருப்பாங்க. இத கேட்டுட்டு அம்மாவான்னு சொல்லி ஷாக் ஆவாங்க. இந்த சைடு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மாமாவ பார்த்து ஷாக்கா தான் இருக்கும். அப்படியே நம்மளுக்கு வீட்ல தான் காட்டுவாங்க. ஹீரோயின் நியூஸ் பேப்பர் படிக்கலான்னு பார்க்கும்போது, பக்கத்துல அப்பா டைரி இருக்கிறத பார்ப்பாங்க. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா 31 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செக்கப்புக்கு போகணும்னு சொல்லி எழுதியிருக்கும். இது ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே பேஜ புரட்டி பார்த்தா ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்பா நிறைய சர்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது அப்பாவும் பார்த்தா ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வருவாங்க. ஹீரோயினும் அப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கா? எதுக்கு செக்கப் போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா எனக்கும் அந்த மாதிரி கிடையாதும்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிருக்கீங்களே என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, அப்பாவும் சமாளிக்கும் இல்லையா, இல்ல இல்ல இந்த மாதிரி பக்கத்து வீட்டு ஆன்ட்டிக்கு வேணும்ல, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, அதனால செக்கப்க்குலாம் எழுதி வச்சேன், மத்தபடி எது கிடையாதுன்னு சமாளிச்சுட்டு இவரு பண்ண ரூம்குள்ள ஓடி வந்துருவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு பண்ண ஏதோ டவுட்டா தான் இருக்கும். ஏன்னா அம்மா பார்த்தீங்கன்னா மார்னிங் செஸ்ட் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்ப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஹீரோயின் வீட்டை பார்த்துட்டு அந்த பேம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ராக்கெட் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா ஹீரோனும் அவங்க வீட்டிலேருந்து வெளியில வந்துட்டு ஹீரோட வீட்டை பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா ஹீரோவும் பார்த்து ஆரன் அடிப்பாங்க. ஹீரோயின் பார்த்தா பயந்துருவாங்க. ஹீரோனும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க வேலைன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ நான் இப்பதான் வேலையை முடிச்சு வந்தேன், இந்த மாதிரி என் வீட்டை எட்டி பார்க்கறது ஒரு ஹாபியா வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோனும் வீட்டுக்குள்ள போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் பார்த்தேன் இந்த மாதிரி பிளான் பண்ண ராக்கெட் தான் செஞ்சு உன் வீட்டுக்குள்ள உள்ளான்னு பார்த்தா, அதான் நீ இங்க வந்துட்டியா, இந்த இதை கையில வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஹீரோனா அதை பார்த்துட்டு அதான் நான் சொன்னேன்ல இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது, ஹீரோவும் நீ ஓகே சொல்ற வரையும் என்கிட்ட நிறைய பிளான் இருக்கு, உன் வீட்டுக்கு ராக்கெட்டா வந்துட்டே இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனும் சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ ஃப்ரீயான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியே இவங்க பார்த்தீங்கன்னா பேசி நடந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. என்னன்னா ஹீரோயின் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் சொல்லி ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு தான் ஹீரோ கிட்ட கேட்க வந்திருப்பாங்க. ஏன்னா அம்மாவை பத்தின எல்லா விஷயம் பார்த்தா ஹீரோக்கு தெரியும். இவங்க இங்க பல வருஷமா இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க தான் வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ ஏதோ வரைக்கிற மாதிரி, இல்ல எனக்கு எதுவும் தெரியல, ஆனா உனக்கு அம்மாக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சா நீ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்டோட கடை பக்கத்துல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அக்காவையும் மாமான்னு தான் காட்டுவாங்க. அக்காவை பண்ண மாமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அக்காவும் இப்போ என்ன பண்ண போறீங்க, வீட்டுக்குள்ள வர போறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, மாமாவும் இல்ல இல்ல நான் சும்மா தான் வந்தேன், இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு 4 வயசான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அக்காவும் இல்ல 9 வயசுன்னு சொல்லி சொல்லும்போது, மாமாவும் ஐயோ 9 வயசு அப்படி எப்படி இருக்க முடியும், 9 வயசு எப்படி இருக்க முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவருக்கு அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கும் இல்லையா, தன்னோட பொண்ணான்னு சொல்லி டவுட்டா இருக்கும். அக்காவும் இந்த மாதிரி அவ ஒன்றும் உங்க பொண்ணு கிடையாது, அவ பண்ண என் தங்கச்சியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மாமாவும் ஓ தங்கச்சி பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்பதான் கொஞ்சம் முகத்துல சிரிப்பே வரும். இந்த சைடு அப்பா பார்த்தீங்கன்னா ஏதோ பொருள் எடுக்கிறக்காண்டி வெளியில வந்திருப்பாங்க. வெளியில குப்பையில வந்து நிறைய பீர் பாட்டில் இருக்கும். நம்ம குடும்பத்தையே குடிகார குடும்பம்னு எல்லாம் சொல்ல போதுன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு வெளியில மாமாவும் நினைச்சேன் கண்டிப்பா நம்ம பொண்ணா இருக்காது நான் நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அக்காவும் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட போன டைமே சொன்னேன், என்ன ஃபாலோ பண்றதை விட்டுட்டு உங்க கம்பெனியை பத்தி நீங்க பார்க்கலாம், நீங்க இங்க வரது தெரிஞ்சா உங்க அண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்கன்னு சொல்லி சொல்லும்போது, மாமாவும் இந்த மாதிரி உன்னை பார்க்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, உன்னை பார்த்தா நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், கம்பெனிக்கு போனால் என்னால் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியாது, அது உனக்கே நல்லா தெரியும்பாங்க. அக்காவும் பார்த்தீங்கன்னா ஷாக்கா மாமாவை பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னும் இவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காருன்ட்டு. இந்த மாதிரி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறக்குன்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அக்காவும் பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோனோட அப்பா பார்த்து அந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்க. யார் அது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது இவர் பார்த்தீங்கன்னா கையில் குச்சி மரோட வச்சுருப்பாங்க. இது மாமா பார்த்து பயந்து திரும்பிடுவாங்க. அக்காவும் அப்படியே திரும்பி பார்க்காம நடந்து போயிருங்க ஓகேவான்னு சொல்லிட்டு அப்பா சமாளிக்கிறக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போ யாரும் இல்லை டேரக்ஷன் கேட்கறக்காண்டி வந்தாங்க, அதான் சொல்லிட்டு இருக்கேன்ட்டு அவரை வந்து அங்கேருந்து போக வைப்பாங்க. அதே மாதிரி அப்பா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. மாமா இவரை போகிறத பார்த்தீங்கன்னா சோகமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சைடு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயின் தான் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா நடந்து வந்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு இந்த மாதிரி லேட்ல இல்லை 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேர் திரும்பி ஒன்று சேர்றீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோயினும் இந்த மாதிரி இந்த ரேட்ல நீ என்ன இங்க பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நாங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ட்ரிங்க் பண்றதுக்காண்டி வந்தோம்பாங்க. உடனே சங்கடி எழுந்திரிச்சு அதே மாதிரி அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அவ்வளோதான் சொல்லி சொல்லுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்காக சண்டேவை பார்ப்பாங்க. ஹீரோக்கு தெரியும்ல சண்டே எதனால இப்படி பேசுறாங்கன்ட்டு, அதனால சண்டேவை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனோட பேக்கெட்ல பார்த்தீங்கன்னா அந்த பேம்ப்ளேட் இருக்கிற சண்டே பார்த்துட்டு இது என்னது இல்லை நீ கலந்துக்க போறியான்னு சொல்லி கேட்பாங்க. கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டுக்கும் தெரியல, ஏன்னா அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. இது நல்ல விஷயம், நீ இதில் கலந்துக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனும் இந்த மாதிரி நான் பண்ண லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததே கிடையாதுன்னு சொல்லி சொல்லும்போது, குங்டேவும் அப்படி கிடையாது, அதை நீ நிறையாவே எடுத்திருக்கேன்ட்டு இவர் பண்ண ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அங்கே பார்த்தா ஹீரோன் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்தா இவங்க வச்சிருப்பாங்க. ஹீரோனும் நான் இவ்வளோ மோசமாலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த ஃபோட்டோலாம் ஏன்டா என்ன வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா என்னை விட நீ கொஞ்சம் மோசமாக எடுத்திருக்கியா அதனால தான் வச்சிருக்கேன்னு கிண்டல் பண்ணிட்டு இவர் நிறைய ஃபோட்டோ வச்சிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட பண்ண கொடுத்து விட்டுருப்பாங்க. ஹீரோன் அதை
பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் நீ அதை அப்ளை பண்ணுறியா உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இல்லை இல்லை நான் ஒரு டைம் நோ சொல்லிட்டேன்னா நோ தான் நான் அதை கலந்துக்க போகிறது கிடையாதுன்ட்டு ஹீரோயின் போகும்போது ஹீரோவும் இந்த மாதிரி நாளைக்கு காலையில் 7 மணிக்கு உனக்கு வெயிட் பண்ணுவேன் 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன் நீ வந்தினா ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போவாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ஃபோட்டோலாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. டக்குன்னு என்ன தோணுச்சு இல்லை 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 நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு லேப்டாப்பை வந்துட்டு அந்த எஜுகேஷனை பற்றி தான் சர்ச் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்ளை பட்டன் கிளிக் பண்ணுவாங்க. ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்து தான் முடிஞ்சிருக்கும். வெறும் ஆன்லைட் அப்ளிகேஷன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு ஹீரோ வீட்டில் தான் காட்டுவாங்க. அவரும் குக் பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் காட்டுவாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா குப்பையில் ஒரு பொருள் போட்டிருப்பாங்க இல்லையா, ஆனால் அது ஹீரோ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியில் வருவாங்க. வெதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோனும் பார்த்தீங்கன்னா வெளியில் வருவாங்க. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே யாரோ நோன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே சரி வீட்டில் அம்மாவை தான் காட்டுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா டைவிங்க்கு கிளம்புவாங்க. அப்பாவும் வந்துட்டு இந்த மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா செக்கப் இருக்கு ஓகேவா மறந்துடாத. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வெதர் பார்த்தீங்கன்னா சரியில்லை, இன்னைக்கே நீ போறேன்னு சொல்லி கேட்கும்போது அம்மாவும் இல்லை இல்லை நான் போய் செக் பண்ணிட்டு மட்டும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வருவாங்க. ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது ஓகேவான்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ண அனுப்பிச்சி வச்சிருவாங்க. ஹீரோ பண்ண ஜாலியாக ஆஃபீஸ் ரூம்குள்ளே வருவாங்க. குண்டேவோ என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறேன்னு சொல்லும்போது அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு இருக்க சமயத்தில் ஏதோ வெதர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இவரும் பார்த்தா குண்டே பார்த்து இந்த மாதிரி உங்கள் அம்மா டைவிங்க்கு போயிருக்காங்களான்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு தெரியலடா நான் வீட்டிலேருந்து வரலன்னு சொல்லி சொல்லும்போது இவரு பார்த்தா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. ஆனால் அம்மா காலே எடுக்க மாட்டாங்க. அஸ்தன் கிட்ட வெதர் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. இவரு பார்த்தா செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு அம்மா தான் காட்டுவாங்க. அவங்களும் வெதரை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லும்போது குண்டேயோட அம்மாவும் இந்த மாதிரி காத்தெல்லாம் நல்லா தான் இருக்கு இன்னைக்கு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அம்மா வேண்டாம் தான் நம்மளுக்கு ஹீரோனை காட்டுவாங்க. அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியில் வரும்போது நோட்டீஸ் போர்டெலாம் பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸில் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு ஃபோக்கஸ்ட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்கும். ஹீரோட ஃபோட்டோ போட்டு ஹீரோ என்ன சொல்லியிருப்பான்னா இந்த மாதிரி நான் ஃபோக்கஸ்ட் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என் லவ்ட் ஒன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதை பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க. அது ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க சமயத்திலே பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட் அங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்க. ஹீரோனை பார்த்துட்டு இந்த மாதிரி நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை ஃபோகாஸ்டிங் ரூம் கூட்டிகிட்டு போகிறேன், என் பவர் என்ன எனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கூட்டிகிட்டு சரி ஹீரோவும் பண்ண அந்த வெதர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கடலில் ஏதோ சீற்றம் நடக்கிற மாதிரி தான் அந்த வெதர்லாம் காட்டிகிட்டு இருக்கும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடலில் தான் காட்டுவாங்க. அம்மாஸ்லாம் சேர்ந்து டைவிங் காணி வந்திருப்பாங்க. திடீர்னு ஹீரோன் அம்மாவுக்கு பண்ண செஸ்ட்லாம் பெயின் ஆகி அப்படியே பண்ண கடலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அன்கான்ஷியஸாக. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோகாஸ்டிங் டீம் பண்ண கால் வரும் இந்த மாதிரி ஒருத்தங்க மிஸ் ஆகிட்டாங்கன்ட்டு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமில் செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா அம்மாவோட நெட் மட்டும் அங்கே தனியாக இருக்கிற அம்மாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ண வருவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்னும் கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டோ சத்தமே இல்லாமல் வந்திருப்பாங்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க மிஸ் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி டைவிங் ஏரியாவில் தான் இருப்பாங்க, சரவங்களை தேடி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹார்ட்னு சொல்லும் போது ஹீரோனும் பின்னாடி வந்துட்டு நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க அம்மாவை பற்றியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஃபஸ்ட்டு அவங்க ஹார்ட்டை செக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனை பார்த்து இந்த மாதிரி நீ அம்மா பக்கத்தில் இருக்கணும் அம்மா கிட்ட போன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்த்தா கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. ஹீரோ பண்ண இடத்துல நின்று செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோ வீட்டில் தான் காட்டுவாங்க. அப்பாவும் பண்ண அந்த டப்பை பார்த்துட்டு குப்பையை அது கூட போட்டுட்டு அந்த ரெட் கலர் காட்டன் பால் இருக்கும் இல்லையா அது குப்பையோட பார்த்தீங்கன்னா சேர்த்து கட்டுவாங்க. வீட்டில் அக்கா தங்கச்சி மட்டும் இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு குங்கிட்டியோட அம்மா பண்ணா அழுதுகிட்டே ஓடி வருவாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு கத்துவாங்க. இவங்களும் பண்ண அந்த இடத்துக்கு ஓடி போயிட்டு இருப்பாங்க. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா போகிற சவுண்டு கேட்டு அப்பாவும் என்ன ஆம்புலன்ஸ்லாம் போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் ஓடுவாங்களே, இவரும் ஷாக் ஆகிட்டும் அதெல்லாம் கீழே போட்டு அந்த இடத்துலேருந்து ஓடுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி ஆயிரும். இந்த சைடு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த வெதர் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு அக்கா தங்கச்சி ஹீரோயின் அப்பா எல்லாருமே பண்ண ஓடி வந்துருவாங்க டைவிங் பண்ணுற இடத்துக்கு. அந்த இடத்துல போலீஸ் எல்லாருமே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோனும் அக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழுதுட்டு இருப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அப்படி நம்மளுக்கு ஸ்பெஷல் சீனில் என்ன காட்டுவாங்கன்னா 2002 ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா கடையில் எல்லாருமே கூட்டமாக நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே பார்த்தா போயிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வெளியில் பார்த்தா எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோட அப்பா வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க காலை செருப்பு கூட போட. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளேருந்து ஒரு பாடி எடுத்துகிட்டு வருவாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இருக்காது, ஹீரோட அம்மாவாக தான் இருக்கும். அந்த இடத்துல எல்லாருமே பார்த்தா உடஞ்சி போய் அழுதுட்டு இருப்பாங்க. சைடில் இருந்து ஹீரோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த சைடு எல்லாம் அழுதுட்டு இருக்கிறதோடையே இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது.